அந்த ஜாதகம் எங்கே எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியாது. என் ஜாதகத்தில் இப்படி ஒரு நல்ல நாள் எனக்கு கிடைக்கும்னு நான் அந்த 80வது வயசில் திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டால், பிரியா பேசும்போது பாருங்க, நான் தொடங்கும் போதே யேசுதாஸ் பாடுறாரு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், சோழிங்கநல்லூரில் இருக்கேன். முதல் கால் பிரியா வீட்டுக்கு தான் நான் கொடுப்பேன் எப்போவுமே. நான் வந்தாச்சு எதுக்கு கேட்காதுங்கோ. ஒருவேளை அவத்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இருக்கலாம், அவளை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு கலை குடும்பத்தை பார்த்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்னை சென்னைக்கு அடையாளம் காட்டினதே அவள் தோப்பனார் ராது தான். அதுக்கு நான் அவர்கிட்ட ரொம்ப நேரம் விரதம் இருந்து தவம் இருந்து கேட்டிருக்கேன். கோயம்புத்தூர் வரும்போது, நான் கோயம்புத்தூரில் என்னதான் பண்ணியிருந்தாலும் நான் இருக்கேன் என்று தமிழகத்துக்கு தெரிய வேண்டுமானால் சென்னையிலே சபாக்களுக்கு தெரிய வேண்டும், சென்னை ரசிகர்களுக்கு தெரிய வேண்டும் சொன்னது அடிப்படையிலே அவர் எனக்கு இங்கே நாடக ரத்தனா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து, இப்படி ஒரு கூளையாக ஒரு நாடகக்காரன் கோவையிலே இருக்கான் என்று காட்டினவர் என்னுடைய, அவர் என்னை விட வயதிலே சின்னவர், நான் கொஞ்சம் பெரியவரே தவிர வேறு எந்த யோக்கியதையிலையும் அவருக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது. நான் இல்லை. அப்படிப்பட்ட எண்ணெய் அவாத்தில் உட்காத்தி ஊற்றி சாத்தை போட்டு பல நாட்கள் நான் மாமிகிட்ட சொல்லுவேன், நான் இன்றைக்கி வரேன், நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனித இதயங்களுக்கு நடுவில் நான் வந்த உடனே என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது வாருங்கள் என்று சொன்னால் பாருங்கோ, அந்த நல்ல மனசை நான் முதல்ல வணங்குறேன். அடுத்து நம்ம சப்ஜெக்டு உணவுங்கிறது பிரியா சொன்னால், நீங்கள் எல்லோரும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லுறது, மனிதன் பிறந்தால் அடுத்தது அவனுக்கு முக்கியம் உணவு. உபனிஷத்தில் அதுதான் சொல்கிறது, அன்னம் நெளிந்தியாது தத்பிரதம் பிராணோபா அன்னம் ஜோதிரநாதம். அந்த சாத்தை பற்றி அவ்வளவு, அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த சமையல் கலை உலகத்திலேயே உத்தமமான ஒரு தொழில் இருக்குமானால் அது சமையல் கலை தான். ஏன்னு கேட்டால், அவங்க சொன்ன மாதிரி நான் என்னுடைய ஸ்நேகம் நாடகம், என்னுடைய நாடகங்கள் எல்லாமே சமையல் கலையை பொறுத்து இருக்கும். ஒன்றில் நான் சமையக்காரனாக வருவேன், ஏன் ஒய்ஃபாக நடிக்கிற சமையக்காரியாக வருவா, இல்லை நான் சப்ளையராக வருவேன். ஏன்னா எனக்கு அது ஒன்று தான் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இங்கே முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் திரையுலகத்திற்கு வருவதால் முன்னாளிகை பரதநாட்டியம் ஆடுகின்ற காலத்தில் சென்னையில் எக்மோரில் அசோகா ஹோட்டலில் நான் சப்ளையர். அப்போ நான் 10வது படித்தேனுங்கிறதுனால ஆங்கிலம் பேசுவேங்கிறதுனால அதில் என்ன சப்ளையராக போடுவா. அம்மையார் அங்கே வருவாங்க, சாப்பிடுவாங்க, நான் தான் பரிமாறினேன். எனக்கு அன்னைக்கு தந்தது 2 ரூபாய் டிப்ஸ். ஆனால் அந்த 2 ரூபா கொடுக்கும்போது இந்த திருக்கரத்தாலே நான் கலைமாமணி வாங்குவேன் நினைக்கவே இல்லை. அவங்களே எனக்கு கலைமாமணி கொடுத்தா அதிலே என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால், நான் மட்டும் கலைமாமணி வாங்கல அந்த மேடையில். நான் சொன்ன என்னுடைய உயிரில் மேலான ராது கூத்தபிரான், என்னுடைய நாடகாசிரியர் இருந்தால் கோவை அனுராதா. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாம் நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லோருடன் பழக வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் நல்லது நடக்கும். சரி, இதற்கெல்லாம் சிகரம் வைத்ததைப் போல் இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துவதற்கு கர்த்தாவாக இருக்கின்ற என்னுடைய முரளி. நான் அவரை தெரியாமல் கோவை சென்னையில் பெரிய மேடையில் குழந்தை என்று கூட்டேங்க பாலக்காட்டுக்காரர்களுக்கு அது ஒரு பழக்கம் உண்டு. கோந்தேன்னு கூப்பிடுவோம். அந்த கோந்தையில் இருக்கிற ஜீவன் என்னன்னு ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அம்மாவுக்கு பையனுக்கு 60 வயசு இருக்குது, அம்மாவுக்கு 90 இருந்தாலும் அந்த பையனை கோந்தேன்னு தான் கூப்பிடுவோம்.
அதே மாதிரி நான் அந்த விஐபி கடையில் கூப்பிட்டேன். எனக்கு அது இன்னும் அவங்க ஒய்ஃப் அதை நினச்சி நினச்சி என்னை பார்த்து சிரிப்பாங்க. அவங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சும்மா சாதாரணமாக எல்லாம் வரலை. அந்த கலையை கலையாக நினைக்காம கடமையாக நினைச்சு, இது நம்ம ஒரு தொழில் தான், மற்றவனை திருப்தி பண்ணி நாம் திருப்தி அடைய முடிகிற தொழில். என்ன கேட்டால், ஒரு நிகழ்ச்சி அது ஒரு காட்சியிலே நான் சொல்லிக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், நான் சமையல் பெருமாறுகிறேன், எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு, கல்யாணம் எல்லாம் செட்டில் பண்ணி பில் தராரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணல, இந்த கல்யாணத்தை உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன வேணால் கேளுங்கோ, நான் தரேன்னு சொல்கிறேன். நான் சொல்லுவேன், நான் கேட்டதுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் என்ன பேசினேனோ அதை கொடுங்கோ எல்லாம் சொல்லி செட்டில்மெண்ட் ஆகும்போது அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வரார். போகும்போது சிரிச்சுட்டு போனவர் வரும்போது முறைச்சுட்டு வரார். ஏன்னு கேட்டால், அந்த மாமியுடைய வைரத்தோடு காண்றதுக்கு இல்லை. எங்கே போச்சு தெரியல, நான் தேடி பார்ப்போம், இல்லை இல்லை இல்லை, உங்கள் சமையல் கலைஞர்கள் தான் எடுத்திருப்பாங்க, சப்ளையர் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறார். அதுவரை சிரிச்சிட்டு இருந்தால் என்னால் சிரிப்பு முடியலை. நான் கேட்டது, என்ன பட்டயம் எழுதி வச்சுருக்கீங்களா? ஒரு சப்ளையர் திருடனாக தான் இருக்கணுமா, சமையல்காரன் திருடனாக தான் இருமா? அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி பெரிய ரகளையாகி அது கிடைக்கிறது. அப்போ அவர் சாரி சொல்கிறாரு. இந்த சாரி என்ற வார்த்தையினால் நீங்கள் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். எப்போ நீங்கள் எங்களை பார்த்து திருடன்னு சொன்னீங்களோ அன்றைக்கே நாங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டோன்னு சொல்லுவேன். அப்போ நான் ஒரு டயலாக் சொல்லுவேன், அதில் எதை வேணா கொடுத்தா போரும் என்று சொல்ல வைக்க முடியாது. பிரியா காட்டுற அன்பை போருன்னு என்னால் சொல்ல முடியாது. என் கோந்த முரளி என்ன அண்ணான்னு கூப்பிடுற பாருங்கோ, அது எத்தனை கேட்டால் எனக்கு போருன்னு சொல்ல முடியாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தா உங்களுக்கு பரிமாறுறது பாருங்கோ, பரிமாறி அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் 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 கேட்கும்போது ஒரு வார்த்தை வரும், போதும். ஏன்னா சாப்பாடு ஒன்று தான் போதும் என்று சொல்லுகின்றதான சொல்லை கிடைக்க போகிற ஒரே சமாச்சாரம். அத்தனை முக்கியத்துவம். அப்படிப்பட்ட ஒரு சமையல் தொழிலை, அந்த சமையல் கலையை நான் விரும்புவதற்கு காரணம், பிறவியிலிருந்து எனக்கு ஒரு நாட்டம் இருந்தது. எனக்கு படிப்பில்லை. நான் சென்னையில் ஒரு ஹோட்டலில் 2 நாள் ஒர்க் பண்ணால் 1 வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி நாடக கலைஞன் கலைமாமணியாக இருந்தாலும் மனிதனுக்கு முக்கியமான சமையல் கலையை நான் அப்படி விரும்பி, அதாவது கோவையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் முதலாளிக்கு நான் 12 வயசில் கொடுத்த இட்லியின் விலை 3 பைசா, ஒரு காப்பியின் விலை 1.5 அணா, அதாவது 10 பைசா. இன்றைக்கி அவங்க ஹோட்டலில் நான் காபி சாப்பிட்றேன் 28 ரூபா. இது உலகத்தில் நடந்தது. அப்போ என் வயசை செஞ்ச பிறகு எனக்கு 80 தான். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், வாழ்க்கையில் இந்த தராதரம் இல்லை, அந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பார்த்தவன். சரி, இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தொடங்கிய காலத்திலிருந்து நான் அவங்க கூட இருக்கேன். முரளியுடைய அத்தை, அவங்க அப்பா கூட பிறந்த ஒரு அம்மையார், வீட்டில் தயிர் சேமியா பண்ணுவா. அந்த தயிர் சேமியா எவர் சொல்ல ஒரு பாத்திரத்திலே மூடி போட்டு எடுத்து கொண்டு வருவா. அந்த அம்மாவே தான் கொண்டு வருவா. ஏன்னு கேட்டால், இன்னொருவர் கையிலே கொடுத்தால் இதை ஏதோ ஆகுமோங்கிறதல்ல, அந்த கிளைண்ட்டுக்கு போகிறது பாருங்கோ, அது சுத்தமாக இருக்கணும் என்கிற ஒரு குறிக்கோளில் அப்படி ஆரம்பித்தவர்கள் தான் என் குழந்தை முரளி, அவர் குடும்பம் எல்லாருமே. இன்னும் சொல்ல போனால், முரளியுடைய திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமை உண்டு. காரணம், நான் ஒரு மேரேஜ் கான்ட்ராக்டருங்கிறதுனாலே எல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருவனாக இருந்தேன். அதாவது நீங்கள் பார்த்துருக்கிற முரளியை பார்த்துட்டு இருக்கீங்க, முரளியை பார்க்குறீங்க, நாங்கள்லாம் முரளியில் பார்க்குறோம். இதுதான் வித்தியாசம். நாங்கள் முரளி என்ன பார்க்குறோம்?
அவரை பார்த்தா போகிறோம். நம்ம வந்தோடனே தான் பிரியாவுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், ஒரே இடத்துல எனக்கு பார்க்கணும். என்ன கிடைக்கும்? கிடைக்க பார்க்கல, அவர்கிட்டேருந்து ஒன்று கிடைக்கிறது மனதுக்கு, அதுதான் பார்க்கணும். ஸோ அந்த குடும்பத்தில் அந்த இண்டஸ்ட்ரியில் நினச்சே பார்க்க முடியாதது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, என்னுடைய சின்ன வயசில் ஒரு ஜிலேபி வேணுன்னா சிஎஸ் ஹோட்டலுக்கு போனோம். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டுக்கு அன்னைக்கு கம்யூனிட்டி வைஸ் சொன்னால் நம்ம தான் இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு பொருளை, அதுதான் சொல்லுவா, எல்லோரும் தியானம் பண்ணுறேன், கண்ணை முடின்னு உட்கார்றேன், என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு தெய்வத்தையே பார், அதை பார்த்துட்டு இருந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எப்படி மாதிரி இவங்க ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன், எது பண்ணினாலும் இது சிறப்பாக வேண்டும், இது உலகத்திலேயே சிறந்ததாக வேண்டும், அதை மக்கள் மத்தியிலே கொடுக்க வேண்டும், கொடுத்தால் மட்டும் போராது மறுபடியும் வந்து வாங்க வேண்டும். இந்த மாதிரி அரிய பெரிய குறிக்கோளுடன் ஆரம்பித்த ஒரு சின்ன கடை தான் கோயம்புத்தூரில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அதனுடைய இனாகுரேஷன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நான் தான் பண்ணியிருந்தேன், முரளி இருந்தார். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஒரு சமாச்சாரம் சீக்கிரமெல்லாம் வெற்றி அடைய முடியாது. அதுக்கு என்னென்னமோ இங்கிலீஷ் வார்த்தையில் எனக்கு படிப்பில்லை, சாரி, அதுலேயே முழுக வேண்டும். அப்படி துவங்கி அது எங்கே நிற்கிறதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்கள் ஊரில் எப்படி இருக்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் எங்கள் ஊர் ஏர்போர்ட்டில் நின்று பார்த்தீங்கன்னா, யார் எந்த ஊருக்கு போனாலும் நிச்சயமாக ஒரு மைசூர் பாக் பேக்கெட் கையில் இருக்கும். இது எப்படி இந்த எத்திக்ஸ் வந்தது? அதே மாதிரி எங்கள் அன்னபூர்ணா சாம்பார் இன்றைக்கி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, அந்த கலையிலே, அந்த சமையல் கலையிலே அவங்க அவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி அதில் ரெண்டு குறிக்கோள், பணம் வருதுங்கிறதல்ல, மக்கள் இது நல்ல கொடுக்கறது என்கிறதாக்கும். அப்படிப்பட்ட சமையல் கலையை பற்றி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு கலை இருக்குது, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் உண்டாக்குகிறேன்னு ஒரு அம்மையார் இங்கே பண்ணுறாங்க பாருங்க, அந்த பிரியா என்ற பெண். இது எவ்வளோ பெரிய சேவை! அர்ஜுனனுக்கு சொன்னது பகவான் கிருஷ்ணன் என்றால், ஏதோ வாழ்க்கையில் ஒரு அம்பிஷன் இருக்க வேண்டும், ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். என்ன வாழ்க்கை? அப்போ எத்தனை பேர் வரையங்கிறது கஷ்டம் இல்லை, எத்தனை பேர் அதை கவனித்து கற்றுக்கிண்டாங்க, அதுலேருந்து தெரிஞ்சுக்கிண்டாங்க. இப்படி கற்றுக்கின்றதுனால கணவன்கிட்ட எத்தனை நல்ல பேர் எடுத்தாங்க. ஸோ இந்த சமையல் கலை கற்றுக்கிட்டும் வரலாம், பார்த்துட்டும் வரலாம், கேட்டுட்டும் வரலாம். ஆனால் அதுக்கு ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுறார் பாருங்க. அதுக்கு நம்ம சொல்கிற தெய்வம் சரஸ்வதியை சொல்லுவோம். அப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த சமையல் கலையை உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி, உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லி கொடுத்து, அது கெடுக்கிற ஸ்ட்ரெயின். இன்னைக்கு 11 மணி நிகழ்ச்சின்னு சொன்னால் அந்த குழந்தை இங்கே வந்து எப்போ உட்காந்துருக்கணும்? நீங்கள் ஆத்திர எல்லாம் முடிஞ்சு இங்கே வர்றீங்க, அதுக்கு முன்னால் இது எப்படி நடக்கும், என்னென்ன செய்யணும், உங்களுக்கு என்ன சொல்லணும், அது எப்படி சொல்லணும், சொல்கிறதுல அழகு இருக்கு. அப்படி செய்யறதுக்கு ஒரு ஆத்மா உங்களுக்கு இடையில நீங்கள் வந்ததுக்கு எல்லாம் சொல்கிறது, பொதுவாக சொல்கிறேன், இந்த நல்ல மனசு, அதைத்தான் அந்த குழந்தையும் செய்கிறது. இன்னைக்கு சென்னையில் அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு தெரியுமோ தெரியாத, மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த சமையல் கலையில் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், சமைச்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது காட்டுகின்றதான அன்பு என்ற வார்த்தையும் பாசம் என்ற வார்த்தையும் மறக்காமல் பரிவோடு பரிமாறினால்தான் அந்த சாப்பாடு அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவார். அந்த கரண்டியை கையில் எடுத்துக்கிண்டு போருமான்று கேட்காமல் போட்டதுக்கு பிறகு சாப்பிட்ட பிறகு போருமா கேட்கணும். போடுறதையே போருமா கேட்டால் போரும். ஒரு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி தான், என்ன வச்சுருக்கேன், சாம்பார், ஓகே சாம்பார் விட்டாச்சு, ஒரு கரண்டியாச்சு, போயிட்டா
இவருக்கு தேவை இருக்கும், பார்க்க மாட்டான். பார்க்க வேண்டான்னு இல்லை, டியூ டு சர்க்கம்ஸ்டான்சஸ். அந்த அது பாசம், அதுதான் பாசம். ஏன்னு நான் சொன்ன மாதிரி உபனிஷத்துலேயும் சொல்கிறது அதுதான். சாப்பாடு இஸ் த செகண்ட். மனுஷ ஜென்மாக்கு அடுத்தது அந்த ஜென்மா நடக்கணுமானால், நடத்தி கொண்டிருக்கமானால் சாப்பாடு அவசியம். அப்படிப்பட்ட அந்த சமையல் கலையிலே நாம் பண்ணுகின்ற பொருளை போடுகின்ற விதம், போடுகின்ற முறை, போடுகின்ற இடம், அதை பரிமாறுகின்ற நேரம், இதையெல்லாம் பார்த்து செய்தோமானால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதற்கு இன்னொரு உதாரணம் தான் என் குழந்தை முரளி. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு மைசூர் பாக்குன்னா எங்கள் ஊர்ல இந்த இலையை, வாழை இலையை கட் பண்ணி இத்தினூண்டு பண்ணி அதில் மைசூர் பாக்கு வச்சு தந்த காலம் உண்டு. இன்றைக்கி தந்தால் வாங்குவோமா? இன்றைக்கி அழகாக குழந்தைய குளிப்பாட்டி, தலையை வாரி, பூச்சி ஊட்டி, நெத்தியில் பொட்டை வச்சு, பட்டு பாவாடை கட்டி, காலிலே கொலுசு போட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு உட்டியானத்தை கட்டி, தலையை பின்னி, அதில் குஞ்சலத்தை வச்சு, அந்த குழந்தையை ஒரு தாய் எப்படி அழகாக பார்க்குறாரோ அப்படி தன் பொருளையும் மிகவும் அழகுபடுத்தி கையிலே கொடுக்கின்ற பொழுது வாங்குறவன் அதனுடைய டேஸ்ட்டை கூடி பார்க்க மாட்டான், கொடுத்த அழகத்தான் பார்ப்பான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோவையில் மிகப்பெரிய கல்யாணம், ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர் வீட்டு கல்யாணம். நான் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் சமையல். கோயம்புத்தூரில் எல்லா விஐபியும் வந்திருப்பாங்க. இங்கிருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் வந்திருந்தார், தமிழ்வாணனுடைய மகன், லேனா தமிழ்வாணன் நினைக்கிறேன். அவர் வந்திருக்கார். டாக்டர் மகாலிங்கம். எல்லோரும் உட்காந்து நான் தான் பரிமாறுறேன். நான் கான்ட்ராக்டர், முடிஞ்ச ஒரு பில் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனால் நான் செஞ்ச தொழிலுக்குள்ள மதிப்பும் அதோட மகிழ்ச்சியும் எனக்கு கிடைக்கணுமானால் நான் அந்த பந்தியிலே பரிமாற வேண்டும். எந்த கான்ட்ராக்டர் ஆனாலும் எத்தனை பேர் பண்ணுறாங்கிறது நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வளர்ந்துட்டு இருக்கேன். நான் கொடுக்க வானவராயர் உட்காந்துருக்கார், இந்த பக்கம் வந்து இவர் உட்காந்துருக்கார். ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் நடராஜன் இருந்தார் சென்னையில், எங்கள் ஊரில் ஸ்டேஷன் டைரக்டராக இருந்தார், அவர் உட்காந்துருக்கார். இத்தனை விஐபிக்கு நான் தான் தோசை போட்டுட்ருக்கேன். அந்த தோசை போடுறதுல இருக்கிற அழகை நீங்கள் பார்க்கணும். எப்படின்னு கேட்டால், பெருசாக போடக்கூடாது அழகை. அந்த தோசை கல்யாணத்தில் அழகாக சின்னதாக போட்டு, அது பௌர்ணமி சந்திரன் சைஸ் இருக்கலாம், அதை போட்டு அது கருகக்கூடாது. அதில் பவன் கலர்னு ஒரு கலர் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த தோசைக்கல்லுக்கு கொடுக்கறதான அந்த ஸ்டீம் இருக்குது பாருங்கோ, அதை அளவாக கொடுக்கணும். அந்த குறிப்பி இருக்குது பாருங்கோ, அந்த குறிப்பி எப்படி இருக்கணும்னு கேட்டால், அந்த ஷார்ப்னஸ் இருக்கணும், நல்லா தொடச்சிருக்கணும், நீட்டாக இருக்கணும். அப்படியே எடுத்து ஒரு தடவை போட்டு மறுபடியும் எடுத்து ஃபினிஷாக ஒரு நெய்யை விட்டு அதை நல்லா மடித்து அது எடுக்கின்ற பொழுது அந்த தோசை எப்படி இருக்குன்னு கேட்டால், தங்க கலரிலே இருக்கின்ற அந்த தோசைக்கு பக்கத்திலே இன்றைக்கி மாதிரி பொட்டு வைக்கப்படாது. இன்றைக்கி ஒரு இட்லி கொடுத்தான்னா 6 சட்னியை வைக்கிறான். அழகா தேங்காய் சட்னி வெள்ளை, சாம்பார் இன்னொரு கலர், கொஞ்சம் மிளகா பிடி, இது மூணும் அங்கே வச்சா ஒரு தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறவன் 9 தோசை சாப்பிடுவன். ஏன்னு கேட்டுங்கன்னா, நீங்கள் கொடுத்த தோசையை விட நீங்கள் தோசையை காட்டுகின்ற அழகு, அதுக்கு கொடுக்கின்ற பொருள், அதை வைக்கின்ற முறை, பேசுகின்ற பேச்சு, இதுதான் காரணம். அந்த கல்யாணத்தில் லேனா தமிழ்வானுக்கு நான் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் பரிமாறுறேன். எனக்கு அவரை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். நான் அவ்வளோ அறிவு படைத்தவன் அல்ல. அவர் 3 தோசை நீட்டாக எடுத்துகிட்டு வந்தேன். இதில் நான் செய்ய டியூட்டி அசே கான்ட்ராக்டர், அசே ஓனர்லாம் பார்க்கக்கூடாது. நானே தோசை எடுப்புக்கு போவேன், தோசைக்காரங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கணும், கூட்டிகிட்டு வந்து அவர் சாப்பிட சூடாக போட்டுட்டு இருந்தேன். அவர் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, முகூர்த்தம் முடிஞ்சு, இப்போ தான் ஃபேஷன், முகூர்த்தம் முடிஞ்சால் கிளம்பிடுவான். வெளியில் வந்தார். சுகுணா கல்யாண மண்டபங்கிறது கோயம்புத்தூர் மிகப்பெரிய கல்யாண மண்டபம். வாசலில் போய் நின்றுட்டு அங்கே யார்கிட்டயோ கேட்டாராம். ஒருத்தர் வந்தார், எனக்கு தோசையெல்லாம் போட்டார். அவர் யார் கேட்டால், அவர் தான் அந்த கான்ட்ராக்ட்.
கூப்பிடுங்க. கூப்பிட்டார். நான் நடுவு பந்தலில் நிற்கிறேன் சுகுணாவில். இது எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னு கேட்டால், தொழிலுக்கு கிடைக்கிற மதிப்பு வேறு எதுலேயும் சந்தோஷத்தை தராது. ஏன்னு கேட்டேன், பாருங்க, நான் வீட்டில் தோசை சாப்பிட்றதுண்டு, ஒய்ஃபு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ பவ்யமாக அழகாக அடக்க ஒதுக்கத்தோட நின்று நிதானமாக, அதை விட சிரித்த முகத்தோட ஒவ்வொரு இதுவும் நடந்து நடந்து கொண்ட தந்தேங்களே. அதனால நான் இன்னைக்கு சாப்பிட்ட தோசை 5. தோசைக்காக அல்ல, அந்த தோசையை கொடுத்த விதத்துக்காக, அதில் நீங்கள் காட்டின அன்புக்காக. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், சாம்பாரா, அந்த சாம்பாரா பரிமாறுறதில்ல, வீட்லையானாலும் சரி, ஹோட்டலையானாலும் சரி, பந்தியில். ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு அத்தனை முக்கியத்துவம் உண்டு என்கிறதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழிலை செஞ்சாலும் சரி, அதை கற்றுக்கிட்டாலும் சரி. நாலு இன்னைக்கு மத்தியானம் ஆத்துக்காரருக்கு சாதம் போடும், அந்த மாதிரி அன்பாக போட்டு பாருங்கோ, சத்தியமாக அது ஜெயிக்கும். ஏன்னு கேட்டால், அவர் நீங்கள் அப்படி போட்டதை பார்த்தோன்னே, நீங்கள் இன்றைக்கி விட்டைய சாம்பார் எவ்வளோ பிரமாதமாக இருந்துங்கள்ல. நீங்கள் சாப்பிட்றது சாம்பார் இல்லைங்க, ரசமாக்கும். சாம்பார் எப்படி ரசமாச்சம்மா? நீ கொடுத்த முறையில் இருக்குமா? இதுதான் அன்பு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமையல் கலைக்காக்கம் இந்த பொண்ணு இந்த மாதிரி டிவோட்டாக பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்றுக்கல்ல, நான் இதோட 2-3 தடவை என்னை இப்படி கூப்பிட்டுருக்காங்க. நான் இங்கே வரும்போதே நான் அப்போ ட்ராமாக்கு நிறைய வந்துட்டு இருந்தேன். அதில் என்ன கிடைக்கும்? அந்த அம்மாவுக்கு இங்கே போனால் அதே அம்மா வச்ச ரசமும் இல்லை அப்பளமோ ஏதோ ஒன்று இருக்கும், அதுதானே கிடைக்க போகிறது. ஆனால் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? வேணும்னு தானே கற்றுக்குறோம். இனி சமைச்சு ப்ரைஸ் வாங்க போகிறது இல்லையா? அதெல்லாம் சமையலுங்கிறது அடுத்தவங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடியது, ஆத்மார்த்தத்தை தரக்கூடியது, ஆத்ம சுகத்தை தரக்கூடியது, ஆத்ம பந்தத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்டதாக்கம் இந்த சமையல். அந்த சமையல் கலையை இவ்வளவு தூரம் டிவோஷனா, பக்தி புரஸ்காரமா சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வந்துங்கிறதல்ல, எத்தனை பேர் கற்றுக்கிட்டீங்க. அது நீங்கள் உங்கள் குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த காலத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறதா. எப்படின்னு கேட்டால், காலமே எது ஈஸி குழந்தைக்கு. இப்போ எல்லாம் ஒரு 4th கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 4 டிஷ்ஷு கொடுத்து அனுப்ப வேண்டியிருக்கு காலமே. புறப்படும்போது ஒரு சாப்பாடாம், போனால் 2 மணி நேரத்தில் ஒன்று, மத்தியானம் சாப்பாடு, ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னால் 1/2 hour முன்னால். இது இந்த 4 என்ன செய்கிறதுன்னு பார்த்து அப்படியே நிற்கிறாங்க. எல்லாம் கில்பாக்க போகிற கேஸாக இருக்கே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு மிடில் கிளாஸில் நடக்கிறது. எல்லாம் காலமே கணவன் அங்கே இந்த டபலை வைக்கிறான், ஒய்ஃபும் இங்கே இது சாத்த வைக்க, அதை வைக்க, எல்லாம் வச்சாச்சு. அப்பா குழந்தைய கொண்டை விட்டுட்டு வந்தாச்சு. அப்பா இன்னைக்கு நிம்மதி, எல்லாம் குழந்தைக்கு கொடுத்துருக்கோம், குழந்தை சுகமாக சாப்பிடும். இங்கே வாங்க, டேபிள் மேலே இருக்கிறது என்னது? குழந்தைக்கு மத்தியானத்தை சாப்பாடு. அதையே மறந்துட்டேன், தாரபணியில் மறந்துட்டோம். அதனால இந்த சமையல் கலையை கலையாக நினச்சி, அது ஒரு பக்தியாக நினச்சி, அதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சென்னை முரளியை குழந்தையாக நினைச்சாலும் அவர் குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கிறார் நினச்சி, அதையெல்லாம் நான் எடுத்து வெண்ணெய் எடுப்போமே கடைசியில் தயிர் வரைச்சி அந்த கையில் இப்படி உருட்டி 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 கையிலையும் குழந்தை கேட்டால் தாய் கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுக்குறாள் இந்த பிரியா என்ற ஒரு தாய். அப்போ உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் செஞ்ச பாக்கியம். அதை விடையெல்லாம் எங்கிருந்தோ வந்த நான் உங்கள் முன்னால் பேசினேனா பேத்தினேனா உளறினேனா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல இதயங்களை பார்க்க முடிஞ்ச ஒரு சந்தோஷத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மறுமுறையும் என் குழந்தை முரளிக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் அதுக்கு காரணகர்த்தாவாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பிரியாவுக்கும் அவர் தாயாருக்கும் அவர் கணவனுக்கும் குழந்தைக்கும்
என்னுடைய எல்லாம் இருந்த ராதுவுக்கும் நன்றியை சொல்லிக்கிண்டு, என்னைக்கும் ஒரே ஒன்று மறக்காதீங்கோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எவ்ரிபடி, சமையல் கொண்டாட்டம் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கார் முரளி சார். சமையல் அப்படிங்கிறது கிருஷ்ணன் அங்கிள் சொன்ன மாதிரி வாழ்க்கையோட அடிப்படை. நிறைய பேருக்கு இங்கே கேள்விகள்லாம் இருந்தது. பிரியா கிஷோருக்கும் சமையலுக்கும் என்ன சம்மந்தம்? 4 வருஷமாக பிரியா கிஷோர் சமையல் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறாங்களே, இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு இருந்தது. சிலர் சமத்தா இருந்ததை மனசுலேயே வச்சுட்டாங்க. ஆனால் சிலர் சொன்ன ஆட்கள் பிரியா கிட்ட சொல்லுவாங்கன்னு தெரியாமல் சொல்லி அப்படி கேட்டவங்க இருக்காங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லணுன்னா, என்னுடைய பேஸ் குவாலிஃபிகேஷன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் ரேடியோவில் இருக்கும் பொழுது சரவணபவனுக்காக நிறையா சமையல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களுடைய வெப் சீரீஸ், டி ராஜேந்தருடைய வெப் சீரீஸுக்கு சமையல் பண்ணி காமிச்ச லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரோவில். ஸோ சமையலுக்கும் எனக்கும் ரொம்ப வருஷ பந்தம். 99 நாங்கள் ஈவெண்ட்ஸ், லைவ் ஈவெண்ட்ஸ் ஆரம்பித்த பொழுது காமராஜ் அரங்கத்தில் சாலமன் பாப்பையா தலைமையில் ஒரு டிசம்பர் 25 நடந்த பட்டிமன்றத்தில் தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு சேர்ந்து எங்கள் சமையல் போட்டிகள் ஆரம்பிச்சுது காமராஜ் அரங்கத்தில். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எத்தனையோ காம்படிஷன்ஸ் பண்ணிட்டோம். கேட்ச் ஸ்பைசஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா ஹோட்டல்ஸ்லையும் டேபிள் மேலே அதோடைய சால்ட் அண்ட் பெப்பர் தான் வைப்பாங்க. இந்த கேட்ச் ஸ்பைசஸோட சவுத் இண்டியன் ரெப்ரசன்டேட்டிவாக நான் 3 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க நடத்துகிற எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு இன்வைட் வரும். அதில் தர்லா தலால் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தின பொழுது ஐ வாஸ் கால்ட் ஆஸ் ஒன் ஆஃப் தி மெயின் பர்சன் டு இன்டராக்ட் வித் தர்லா தலால். இதை தவிர முரளி சாரால் சென்னைக்கு வந்த ஷெஃப் ஜேக்கப் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணின மகாபலிபுரம் ஷோலேருந்து ஜேக்கப் உயிரோடு இருந்த கடைசி நாள் நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஜேக்கப் பண்ணின ஆஹா என்ன ருசி நிகழ்ச்சி முழுக்க ஐ ஹவ் பீன் அ ஸ்கிரிப்ட் கோஆர்டினேட்டர் வித் ஹிம். நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு போய் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஆஹா என்ன ருசி புக்ஸ் எல்லாம் அவன் எழுதும் பொழுது இட் வாஸ் டோட்டலி வித் மை கோஆர்டினேஷன். இதை தவிர குட் ஹவுஸ் கீப்பிங்னு பிபிசி நிறுவனம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு புக் வெளியிடுறாங்க. இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் கம் நேஷ்னல் மேகசின். இந்த மேகசினோட ஐடிசி குரூப் ஆஃப் ஆஷிர்வாத் ஆட்டா அண்ட் ஆல் அதர் இதுக்கு I have been one of their consultant in their team. பொதுவாக யாரும் நம்ம கழுத்தில் போர்டு மாட்டின்னு அலைய முடியாது. நமக்கு என்னெல்லாம் தெரியும்ட்டு அது வேலையும் கிடையாது. நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒன்று தானாக தெரிய வரணும், இல்லை நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போகிறோம். ஸோ சமையலை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் பீன் மை பேஷன். சமையல் இப்போது இன்ஃபேக்ட் முரளி சார் ஃபுட்டை பற்றி ஒரு புக் எழுதின்னு இருக்கார், 300 பக்க புக். அதுக்கு நிறையா நானும் படித்து நாங்கள் 2 பேரும் நிறையா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் என்னெல்லாம் போடணும், எப்படி எழுதணும்ன்ட்டு. இந்த சமையல் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி யூடியூப்பில் நிறையா வர ஆரம்பிச்சிருது, நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கும் எங்களை எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் மீனாட்சி அம்மாள் சமைத்துப்பார் புக்கு தான். எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலுக்கு இருக்கிற வேல்யூஸ் என்றைக்குமே லேட்டஸ்ட்டுக்கு கிடையாது. நீங்கள் பன்னீர் கொஞ்சம் சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடும், டோஃபு கொஞ்சம் சாப்பிட்டாலே பிடிக்காமல் போயிடும், சீஸ் அப்படி தான். ஏன்னா நம்ம கண்ட்ரியோட சீதோஷ்ண நிலை. பட் நீங்கள் எவ்வளவு இட்லி தோசை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அழுக்காது. அதிகமாக இட்லி சாப்பிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவங்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் தான், டெய்லி காலைல தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ சமையல் கொண்டாட்டம்னு சொல்லும்பொழுது சமையலுடைய ஹிஸ்ட்ரிஸ் பேசுவோம் அப்படிங்கிறது தான். ரெசிபி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம். காஃபி கார்த்தால் எழுந்ததும் காஃபி குடிக்காமல் இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், ரொம்ப டயட்டு அப்படின்னு சொல்கிறவங்க. நான் அவங்களெல்லாம் என் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா கார்த்தால் எழுந்ததும் ஒரு டிகிரி காப்பி குடிக்கலைன்னா எனக்கு அடுத்த வேலையே ஓடாது.
ஏன்னா ஒருவேளை டாக்டர் வந்து பிரியா நீ காஃபி சாப்பிடாம இருந்தா ஒரு 100 இயர்ஸ் கேரண்டின்னு போயாண்டுருவேன். ஸோ இந்த காஃபி வந்து ஒரு பெரிய உற்சாகம். அஃப்கோர்ஸ் கஃபைன் வந்து சிக்கிரி கலந்தால் இட்ஸ் வெரி பேட் டு ஹெல்த், அக்செப்டட் மெடிக்கலி. எதுங்க பேட் டு ஹெல்த் இல்லை? எல்லாம் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது கேட்டீங்க. இன்னைக்கு காலையில் என்னுடைய கிளைண்ட்டு தான் அஃப்கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டை வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்லலாம் சேர்க்குறாங்க, பேக்கெட் பண்ணுற சிப்ஸில், விச் காசஸ் கேன்சர் அப்படிங்கிறாங்க. இப்போ சிப்ஸ் வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்ட்டிங்க. அப்போ என்ன காற்று தான், சித்தர்கள் மாதிரி காற்றை சுவாசிச்சுண்டு எல்லாத்துலேயும் இருக்குது. எவ்வளவு தூரம் சாப்பிட்றணும், அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம உடம்புல ஒர்க் பண்ணுறோங்கிறதுல தான் ஆல் திங்ஸ் லை. இந்த காஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது நிறைய எப்படின்னா இன்ஸ்டன்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, டிகாஷன் விற்கிறதுனால அதையே வாங்கி, அதெல்லாம் உங்களுக்கு எப்போ போட்டாங்கன்னே தெரியாது. ஷெல்ஃப் லைஃப் தான் அந்த இதில் போட்டிருக்கிறது. ஒரு அன்னைக்கு வந்து அரைச்சி போட்டால் மாதிரி இன்றைக்கி யாரும் போடுறதில்ல, வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு யூ கேன் ட்ரை ஆன் அ டிகாஷன் காஃபி. இன்றைக்கி காஃபி மேக்கர் கூட இருக்குது. முன்ன மாதிரி யாரும் கஷ்டப்படுறதெல்லாம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபில்டருக்கே சைடில் கைப்பிடி வச்சா நல்லாயிருக்கும், சூடாக திறக்காமல் இருக்கலாம், இப்படிப்பட்ட ஐடியாஸ்லாம் உண்டு. பட் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமையே இருக்குது. ஸோ இந்த காஃபி வந்து முதல்ல வந்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமன், அங்கே தான் ஆரம்பம். காஃபியுடைய முதல்ல அவங்க தான் ரொம்ப ஆசையாக சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் எத்தியோப்பியா, யூரோப் எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் இந்த ஃபில்டர் காஃபிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு. அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வந்தது. இந்த காஃபியில் நிறையா இப்போ காஃபி கேக் பண்ணுறாங்க, காஃபியில் நிறையா ரெசிபீஸ்லாம் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க காஃபி ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு காஃபி ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் இந்த காஃபிக்கு ஒரு தனி உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை கண்டிப்பாக உண்டு. பட் அதுவும் ஒரு அளவோட. யூ ஆர் சப்போஸ் டு டேக் ஒன்லி 3 cups ஆஃப் காஃபி அ டே வென் யூ ஆர் 40+, 40 வயசு தாண்டிட்டா. பட் இங்கே அதை நான் சொல்ல வேணாம் 3 கப் சாப்பிடுங்க போருன்னு சொல்லலாம், முக்கால்வாசி பேர் அந்த வயசு மேலே தான். இந்த சிலர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டார்க்காக வெறும் பிளாக் காஃபி சாப்பிடுவாங்க. அது தப்பு கிடையாது, ஏன்னா அதில் பால் கிடையாது. இந்த ஏன் 3 கப்புனா பால் உள்ளே போக போக இன்றைக்கி பாலுமே கலப்படங்கிறாங்க. ஸோ அதனால சொல்கிறாங்க 3 cups அப்படின்னா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிப்பாங்க, அந்த ஹேபிட் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். இட் மேக்ஸ் யூ எனர்ஜெட்டைஸ், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து இல்லை என்ன டாக்டர் சொல்லிட்டார் காத்தால் அருகம்புல் ஜூஸ் தான் சாப்பிட்ணும், கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளையார பார்த்தாலே கோவம் வந்துடும், ஒன்னால தாண்டா நான் எப்போ பாரு அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றேன், தோணுமா தோணாதா? ஸோ காஃபிங்கிறது நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் நம்ம நாட்டுடைய ரொம்ப முக்கியமான பானம். கூர்கு காஃபி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேறு இடத்துல காஃபி சாப்பிடவே தோணாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளான்டேஷன்ஸ் இன் இந்தியா, ஒரு அற்புதமான காஃபி எஸ்டேட் அது. அந்த கூர்கு காஃபியோட டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு தெரியும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு. ஸோ பட் சிக்கரியை முடிஞ்ச வரைக்கும் இல்லாமல் காஃபி சாப்பிட்றதுங்கிறது உடலுக்கும் ரொம்ப நல்லது. சரி, காஃபி அப்படின்னு சொன்னால் கூடவே டீ. இப்போ டீயில் நிறையா க்ரீன் டீ சாப்பிட்டா உடம்பு இழைக்கும், உண்மை. பட் க்ரீன் டீ கூட ஒரு அளவு தான், அதில் இருக்கிற ஆக்சிடென்ட்ஸ் இஸ் நாட் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால் ஒரு அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 கப் சாப்பிட்லாம். க்ரீன் டீயை சாப்பிட்டா உடம்பு இழைக்குங்கிறதுக்காக எல்லாருமே நான் சிம்ரன் ஆகணுன்ட்டு கார்த்தாலேருந்து ராத்திரியும் க்ரீன் டீ சாப்பிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன். இந்த டீ எப்படி வந்தது? சைனாவில் ஷன்னங் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு வேட்டையாடுறதுல அவ்வளோ ஒரு விருப்பம். அப்படி அவர் நிறைய வேட்டையாடி ரொம்ப களைச்சு போய் ஒரு மரத்தடியில் படுத்திருந்தாராம். அந்த மரத்து பேர் கமெலா சைனன்சஸ். அந்த மரத்துங்கீழே அவர் படுத்திருந்த பொழுது அந்த சிப்பாய்கள்கிட்ட சொன்னாராம், உடம்பு வலிக்குது, அசதியாக இருக்குது, நல்லா கொதிக்க கொதிக்க வெந்நீர் போடு, நான் குளிக்கணும்னாராம். அப்படி வெந்நீர் போட்ட பொழுது அந்த மரத்தின் இலைகள் அதில் உதிர்ந்து போக அது ஏதோ நிறம் மாறுறதேன்னு அந்த சிப்பாய்கள் எட்டி பார்க்க இவர் உள்ளே வந்தவர் நல்ல வாசனையாக இருக்கே அப்படின்னு அது உள்ள ஒரு குவளையை விட்டு எடுத்து குடிச்சு பார்த்தாராம். அவருக்கு ரொம்ப உற்சாகமாயிடுதான். அப்படி தான் டீ வந்தது அப்படிங்கிறது சீன நாட்டு கதை. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 5000 வருஷம் முற்பட்டது. காஃபி வந்து எப்படி வந்து 3000 வருஷங்களோ இது 5000 வருஷம் முற்பட்டது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்குது, க்ரீன் டீ. பட் ஜிஞ்சர் டீயில் வந்து ஒரு சின்ன இது என்னென்னா, ஜிஞ்சர் டீ நீங்கள் பிளாக் டீயில் ஜிஞ்சர் போட்டு சாப்பிட்டா தப்பு கிடையாது. பட் நீங்கள் அதில் பால் விட்டு சாப்பிட்றதா இருந்தால், இஃப் யூ ஆர் ஏதாவது ஒரு
கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் சாப்பிடக்கூடாது. இஞ்சி டீ சாப்பிடக்கூடாதுங்கிறது மருத்துவ அறிக்கை. பட் டீயும் ஒரு உற்சாகபானம். டீ குடித்தா எனக்கு ஒரு 11 மணிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீ சாப்பிட்டா ஒரு உற்சாகம் கிடைக்கும்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. பொதுவாக இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குளிர் பிரதேசங்களில் ஏசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாடியை மறுபடியும் சூடு பண்ணிக்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டில் வந்து காஃபி டீக்கு அடுத்தது பார்த்தா கார்த்தால சாதம் போட்டு பருப்பு போட்ட உடனே நெய். இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நெய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா கொலஸ்ட்ராலுங்கிறாங்க. நெய் சாப்பிடலைன்னா முட்டிகள் தேஞ்சிரும். அதுதான் உண்மை. அதாவது ஒன்றுமே கிடையாது. என்ன தெரியுமா, எதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ம பயப்படுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீ நெய் ஒரு காமன் ஃபுட்டு நெய், நீ நெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? ஓ, நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், அதை நினச்சி சாப்பிட மாட்டீங்க. ஒரு சலிப்பு வாழ்க்கையில் வந்துடும். அப்போ நீங்களே உங்களை ஒரு பேஷண்ட்டாக உணர்வீர்கள். இதை தான் வேணும் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. இப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பயமுறுத்துகிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி நீங்கள் 7:30 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, 7:35க்கு சாப்பிட்டா என்ன ஆகும்னு நான் கேட்டேன். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது டாக்டர்ஸ்ன்னாங்க. அப்போ டாக்டரை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா யாரை கேட்கலான்னு கேட்டேன். சரி, 7:30க்குள்ளே என்ன சாப்பிட்லாம்? ரைஸ் சாப்பிடக்கூடாது. ஓகே, ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இந்தியா, சைனா, ஜப்பான். சரி, சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன சாப்பிட்ணும்? சப்பாத்தி. சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் எதாவது குறையுமா? ஒன்றும் கிடையாது, அதே லெவல் தான் எல்லாம். சரி, அப்புறம் என்ன? ஒன்றும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ சீக்ரெட். சப்பாத்தி சாப்பிட்டா உங்களுக்கு விடிகாத்தால பசிக்கும், உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் ஏறும். யூ வில் பி அ பர்மனன்ட் டயாபெட்டிக் லைஃப் டைம். நான் சொல்கிறது ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் த டாக்டர்ஸ் சைடு. ஏன்னா இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 600 மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 300 டயாபெட்டிக் கேம்பே. நீங்கள் நைட் ஒரு 8 மணிக்கு ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி, பட் ஒரு குவான்டிட்டி அளவோட ரைஸ் சாப்பிட்டா, அது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்டிங் சுகர் கம்மியாக இருக்கும். தட்ஸ் த டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, ஒரு தோசை சாப்பிடுங்க, 2 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பசிக்க பசிக்க தாங்க சுகர் ஏறும். நீங்கள் சுகர் ஏறாமல் நார்மலாக இருந்தால் நீங்கள் வரமாட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ நான் எப்படி டாக்டருக்கு பணம் கொடுப்பேன்? நான் எப்படி ஆடி கார் வாங்குவேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் த ஃபேக்ட். நம்ம முன்னோர்கள் எத்தனை பேருக்கு நம்ம கிட்ட இருக்கிற வியாதிகள் இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்க. எந்திரத்தில் பருப்பு பொடி அரைச்ச எங்கள் பாட்டிக்கு சாகர 88 வயசு வரைக்கும் ஒரு போன் ப்ராப்ளமும் வரல. நமக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து ஒன்றுமில்லை, ஒரு சாதாரணமாக சொல்லுவோம். வீட்டில் நம்ம கிளம்பியிருப்போம், யாராவது பார்க்க, என்ன பிரியா ஒரு சுற்று பெருத்திருக்கே, போன தடவை எவ்வளோ எந்த தடவை பெருத்திருக்க, எதுக்கும் தைராய்டு செக் பண்ணி பாரு. எல்லாம் MBBS. இன்னைக்கு பார்க்கும் பொழுது யாரும் பிரியா சௌக்கியமாக இருக்கியா, ப்ரோக்ராம் நல்லா போச்சா, புக்கு அப்புறம் எப்போ வருத, பிரியா சுகர் கண்ட்ரோலில் இருக்கா, இல்லைன்னா இவங்க கவனிச்சுப்பாங்களா? என்ன ஒரு பயமுறுத்த என்னன்னா, பிகாஸ் டெக்னாலஜி. எதுவுமேங்க முதல்ல டிவி வந்தபோது எல்லாரும் என்ன சொன்னாங்க, பசங்க படிப்பெல்லாம் கெட்டுரும், டிவியே கதின்னு பசங்க இருக்கும்னாங்க. இன்னைக்கு அந்த டிவியை தாண்டி, இன்டர்நெட்டை தாண்டி, ஃபேஸ்புக்கை தாண்டி, யூடியூபை தாண்டி, ட்விட்டரை தாண்டி என்னெல்லாமோ வந்தாச்சு. ஆச்சு வெர்ச்சுவல் ரியாலிட்டி வரப்போகிறது அடுத்த வருஷம். அது வந்தால் இன்னுமே அட்வான்ஸ் ஆகிடும் டெக்னாலஜி. ஸோ எதை எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மீடியாவில் ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் வந்தது. கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் ப்ளஸ் பார்லி, இதெல்லாம் சேர்த்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸாக வறுத்து வெறுவானையில் வறுத்து அரைச்சி கார்த்தாலையும் நைட்டும் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எது வேணால் சாப்பிட்லாம், சுகர் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு டெஸ்ட் செக் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க. பண்ண பொழுது 188 இருந்த சுகர் வென்ட் டு 507. ஏன்னா எதுக்குமே ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் கிடையாது. வெந்தயத்துக்கு மட்டும் உண்டு 10%. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 10% தான். அது கூட வெந்தயத்துக்கு நைட்டில் ஊற வச்சுட்டு எய்தர் அந்த வெந்தயம் ஆர் த வாட் எவர் யூ ட்ரிங்க் இன் த மார்னிங். இதில் இன்னும் நிறையா சொல்கிறவங்க இருக்காங்க. வெண்டைக்காவை ஸ்லிட் பண்ணி தண்ணியில் போடு. இது என்ன காரணம்னா, அதாவது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பேரில் ஒருத்தருக்கு அவங்களுக்காகவே அவங்க கர்ம வினையெல்லாம் பாபா குறைச்சி சுகரை குறைச்சிட்டா கூட நேற்று சாப்பிட்ட வெண்டைக்காய் தண்ணி தான் குறைச்சிதுன்னு வாட்ஸ்அப் போட்டுடுறோம்.
பட் இட் இஸ் நாட் ஃபேக்ட். சர்டன் திங்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லுவாங்க ஃப்ரூட்லேயே ஃப்ருக்டோஸ் இருக்குது, அதனால ஃப்ரூட் சாப்பிட்லான்னு. ஃப்ரூட்டாக சாப்பிடலாம், அதுவும் சிலதெல்லாம் சாப்பிடலாம். யார் சாப்பிட்லாம்? 200க்கு மேலே இல்லாதவங்க சாப்பிட்லாம், பிகாஸ் யூஆர் அண்டர் அந்த பார்டர் லைன். ஸோ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு அளவோட சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிட்லாம் நீங்கள், அதில் தப்பே கிடையாது. வெண்ணெயை பொறுத்த வரைக்கும் வெண்ணெய் வந்து நம்மளுடைய பக்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வெண்ணெய் வந்து கிரேக்க மொழியில் புட்ரான்னு பேர், அதனால தான் அது பட்டர்னு மாறித்து. இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃப்ரிட்ஜு கிடையாது, ஸோ வெண்ணெயை உப்பு தடவி வச்சுருந்தாங்க. தட் கேம் as salted butter. இன்றைக்கி அது நிறையா ரெசிபீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நெய் வெண்ணெய் எல்லாம் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவைங்க. அதுதான் கிரீஸ். நம்ம உடம்பில் இருக்கும் எலும்புகளுக்கு அதுதான் கிரீஸு. நீங்கள் வண்டிக்கு கிரீஸ் ஆயில் போடலைன்னா வண்டி ஓடாது, மக்கர் பண்ணும். இதை தான் உங்கள் உடம்பு பண்ணும். அதனால் இட்ஸ் அ மஸ்ட். ஒரு நாளைக்கு உங்களுக்குன்னு சொல்லப்பட்ட அளவில் கண்டிப்பாக நீங்கள் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துக்கணும். இப்படி ஒரு பொருளுக்கும் ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. ஐஸ்கிரீம், நம்ம எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா இருக்குது. பட் யூரோப் தான் அதோடைய அதிகமான வெரைட்டிஸ் பண்ணுற இடம். இந்த ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் என்ன பண்ணாங்க, இப்போ சாப்பிட்ற மாதிரி கப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. அமெரிக்காவில் லாஸ் வேகஸ் உலகத்திலே ரொம்ப புகழ்பெற்ற கேசினோஸ், சுகபோகங்களான வாழ்க்கை இருக்கிற இடம். இங்கே ஒரு பெரிய ட்ரேட் ஃபேர் நடந்தது 1800களில். அந்த ட்ரேட் ஃபேரில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருந்தார். என்னன்னா அவருடைய ஐஸ்கிரீமுக்கு அவர் வாங்கின பணம் அந்த கப்புக்கே சரியாக போயிடும். ஏத்தாப்பில் இருக்கிறவர் சூடாக டீ விற்கிறாரு, அவருக்கு லாபம் கிடச்சிருது. இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். இவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் வர்றதுக்கு பேர் தான் லேட்ரல் திங்கிங். எங்களுக்கெல்லாம் எம்பிஏல இதை ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுருப்பாங்க, மாற்றி யோசிக்கிறது. அது எப்போ வரும்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் டைமில் நமக்கு வரும். அப்போ இவர் யோசிச்சாராம், இந்த கப்பை தூக்கி போடுற மாதிரி இருக்கிறதுனால தான் நல்ல ஒரு விலை உயர்ந்து வாங்கணும், அதையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தான்னு அவர் கண்டுபிடிச்சது தான் கோன் ஐஸ்கிரீம். 1800களில் வந்தது தான் கோன் ஐஸ்கிரீம். நிறைய வெரைட்டிஸ் அறிமுகப்படுத்தினது ஐரோப்பானாலும் இன்றைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கப் ஐஸ்கிரீம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு சாக்லேட்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்ஸ்னால் சுவிட்சர்லாண்டு தான் இன்றைக்கும் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. சாக்லேட்ஸில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது இஃப் யூ ஈட் டார்க் சாக்லேட், அதில் இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் உங்களுடைய சந்தோஷ ஹார்மோனை அதிகப்படுத்தும். இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் இதை யார் சாப்பிட்லான்னா எல்லாருமே சாப்பிடலாம். டார்க் சாக்லேட்டில் சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மி, பர்சன்டேஜ் வெரி லெஸ். அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. சாக்லேட் ஃபவுண்டன்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்றைக்கி. சாக்லேட்டில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. சாக்லேட் விரும்பாத குழந்தைங்களே கிடையாது. பட் அதுவும் அளவோட நிறையா சாப்பிட்டா இட்ஸ் வெரி பேட் டு யுவர் டென்டல். இது இந்த சாக்லேட்ஸை வந்து வெரைட்டியாக பண்ணது ஐரோப் நாடு தான் நிறையா. அதுக்கப்புறம் தான் இந்தியாவிலலாம் நிறையா பண்ணாங்க. இந்த கோகோ மரத்துடைய விதைகள் வெளிநாட்டில் இருந்து தான் இந்தியாவுக்கு வந்து இந்தியா வழியாக பாலஸ்தீனியம் பாகிஸ்தான்லாம் போச்சு. சாக்லேட் வெரைட்டிஸும் இன்றைக்கும் சுவிட்சர்லாந்து, ஸ்விஸ் சாக்லேட்ஸ்ன்னு தான் பேரே சாக்லேட்ஸ்க்கு சொன்னாக்க. ஸோ அப்படிப்பட்ட சாக்லேட் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் என்ன தான் சாக்லேட்ஸ்லாம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காலத்தில் ஆரஞ்சு மிட்டாயின்னு விற்பான். அதை வாயில் போட்டால் அந்த நாக்கு ஆரஞ்சு ஆகும் பாருங்கள், அதோட சுகமே தனி. அதெல்லாம் நீங்கள் ஸ்விஸ் சாக்லேட்லாம் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக. ஸோ சாக்லேட்டு பெப்பர்முண்ட்டு எப்படி சொன்னாலும் சரி, எனிதிங் விச் மேக்ஸ் யூ ஹாப்பி, அதுதான் ஸ்வீட்ஸோட தாரக மந்திரமே. அதாவது அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு சக்தி. ஏன்னா அந்த சுக்ரோஸ் உங்களுக்கு தேவை பாடிக்கு, அதனால இட் என்ஹான்சஸ் இட். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுட் டாக்கோட நிறைவை வந்து பிஸ்கெட்டோட முடிப்போம். பிஸ்கெட் அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் கூட சாக்லேட் சாப்பிடாதேன்பா, பிஸ்கெட் சாப்பிடும்பா. ஆனால் பிஸ்கெட் என்ன பிஸ்கெட்டு, நம்மளெல்லாம் பார்த்து க்ரீம் பிஸ்கெட் சாப்பிடுன்னா சொல்கிறாங்க மாட்டாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் பிஸ்கெட் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்சில் 2 முறை சுட்ட ரொட்டின்னு அர்த்தம். அதாவது தட் இஸ் த நேம் பிஸ்கெட்ஸ். இந்த பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் உலக போரும் பொழுது தான் ஆன்சாக் அப்படிங்கிற பிஸ்கெட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இப்படிப்பட்ட பிஸ்கெட்ஸ். அதுவும் எப்படின்னா
கப்பன் சாசரோட சாசர் சைஸுக்கு இருக்குமா ஒரு பிஸ்கெட்டும் முதல் உலக போர் பொழுது. அப்படித்தான் அந்த பிஸ்கெட்ஸை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1877 தான் பாமன் அப்படிங்கிறவர் முதல் முறையாக மிஷின் மேட் பிஸ்கெட்ஸை உற்பத்தி பண்ணியிருக்கார். பிஸ்கெட்டில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குன்னாலும் மாவுச்சத்து அதிகம். ஸோ பிஸ்கெட்ஸோடைய கன்சியூமிங் ஒரு 50 வயதுக்கு மேல் குறைச்சிக்கணும். மேக்ஸிமம் யூ கேன் ஹேவ் 6 பிஸ்கெட்ஸ் அ டே மேக்ஸிமம். டாக்டர்ஸ் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவ்வளவுதான். ஏன்னா இட் ஹேஸ் நிறையா மாவு சத்து. அதனால் பிஸ்கெட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கீஸ்லேருந்து இன்றைக்கி எவ்வளவோ வெரைட்டிஸ் வந்துடுது. ஆனால் நீங்கள் எந்த பிஸ்கெட் சாப்பிட்டாலும் அந்த பிஸ்கெட்டோட கூட நீங்கள் ஒரு ஹாட் ட்ரிங்க் சாப்பிட்டால் இந்த ரெண்டுமே சமன்படுத்திடும். அதனால தான் நீங்கள் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா டீயோட பிஸ்கெட்ஸ், சாய் வித் பிஸ்கெட்ஸ் தான். இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் வெறும் டீ சாப்பிட்டாலோ வெறும் காஃபி சாப்பிட்டாலோ அது நேரடியாக போய் நம்மளுடைய உணவு குழாயை தாக்குற வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ ஏதோ ஒரு 2 ஐட்டத்தோடு சாப்பிட்டா ஆகாது. பட் 2ன்னா 2ஆக இருக்கணும், பக்கத்தில் 0 போட்டக்கூடாது. அப்படி சாப்பிட்டா எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது உண்டு. எது ஒன்றுமேங்க ஆசை, கோபம், பொறாமை, ஆத்திரம் எதுவாக இருந்தாலும் அளவு இருந்தால் எதுவுமே பெரிய பிரச்சனை வராது. இந்த சமையல் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை எத்தனை பேர் பேட்ட படம் பார்த்தீங்க? பாதி பேர் பார்க்கலையா? நீங்கள்லாம் மெட்ராஸ் விட்டு எப்போ கிளம்புறீங்க? அதாவது வாழ்க்கையில் நீங்கள்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரியா எங்களுக்கு எங்கள் வயசெல்லாம் போய் சினிமா போக சொல்லணும். சினிமா போக வயசு கிடையாது. படையப்பாவில் சிவாஜி கணேசன் நடிக்கிறச்சு அவருக்கு என்ன வயசுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் விட நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது தான் முக்கியம். மனசு சந்தோஷமாக இருந்தால் எப்பவும் இளமையாக தான் இருப்போம். வயசுங்கிறது ஒரு பாயிண்ட்டே கிடையாது. எந்த ஆமையும் யோசிக்கிறது இல்லை 400 வருஷம் வாழறேன்னு வருத்தப்படுதா? அது யோசிச்சு பாருங்கள். நம்ம தேவையில்லாமல் மனசுக்குள்ளே ஒரு வயசுன்னு நினச்சிக்கிறோம். எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோ அதை பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தியாக இருக்கிறது தப்பு கிடையாது. பக்தி இஸ் அ பார்ட். ஒரு வீடை கேட்கும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்கீங்க. ஒரு வீடை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? ஒரு வீடு கட்டும் பொழுதோ புரோக்கர்கிட்ட கேட்கும் பொழுதோ எத்தனை பெட்ரூம் சார் அந்த வீட்டில்? 3 BHKவா 2 BHKவா? எத்தனை சாமி ரூம்னு யார் கேட்குறோம்? ஜஸ்ட் டெல் மீ. ஒரு சாமி ரூம் தான் இருக்கும். கடவுள் வணங்கப்பட வேண்டியவர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழணும். அவர் அதுதான் நமக்கு சொல்கிறார். அதனால் நம்ம கடவுளை வணங்கின நேரம் போக நம்மை புதுப்பித்து கொள்ள அதுதான் ரொம்ப ரொம்ப தேவை. நல்ல படங்களை பார்க்கலாம், நல்ல இசையை கேட்கலாம், நல்ல நாடகங்களை பார்க்கலாம். எதையுமே நாம் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிஸில் கொண்டு வந்து அதில் மூழ்கினா தான் தப்பு எதுலேயும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கமலோட ஒர்க் பண்ணவோ, கமல் எங்கள் குடும்ப நண்பர், கமல் ஆரம்பித்தது தான் எங்களுடைய நாடக அகாடமி. நான் கமலுடைய வெறித்தனமான ரசிகை. இதெல்லாம் தாண்டி நான் சன் டிவி சம்மந்தப்பட்டவங்கிறதுனால சன் பிக்சர்ஸோட பேட்ட படத்துக்கு போனேன். உண்மையில் ஐ வாஸ் ரியலி டேக்கன் பேக். சத்தியமாக சொல்கிறேங்க, மைக்கு தான் என்னுடைய கடவுள். என்னால் 70 வயசுக்கு அந்த எனர்ஜி லெவல் கொண்டு வர முடியாது. தட் இஸ் ரஜினி. ஹி ஹாஸ் ப்ரூவ்டு வித் ஆல் ஹிஸ் ஹெல்த். அவருடைய உடம்பு நமக்கெல்லாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால் முடியல, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் 2 நாள் ஜுரம் அடித்தாலே எனக்கு ஜுரம் 2 நாள் அடிச்சிருக்குங்க. என்னை பார்க்கறச்சே சொல்லுவாங்க, 1 வாரமாக ஜுரம் பிரியா, முடியவே இல்லை. ஒரு 5 நாள் ப்ளஸ்ஸு எனர்ஜி லெவல். சரி, அவரால் இது எப்படி முடியாது? உடனே ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அதுக்கு அவர் கிரியா யோகா பண்ணுறாருன்னு சொன்னார். ஒருத்தர் சொன்னார் வந்து அவருடைய எக்ஸசைசஸ், அவருடைய மென்டல் மேக்கப், அவர் வணங்குறது எது வேணால் இருக்கட்டுங்க. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர் ஆகி பொறுப்பை யார்ட்டையா கொடுத்துட்டு அப்பாடா அக்காடான்னு உட்காரலான்னு. அவர் உட்கார முடியாதா அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு? யூ ஷுட் பி ஆக்டிவ் டில் த லாஸ்ட் பிரெத். அப்படி நினைக்கிறவங்க தான் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த படத்தில் அவர் ஃபஸ்ட்டு 3வது சீனில் சொல்லுவார், காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்கன்னு சாதாரணமாக நினச்சி நீ சமைக்கிறியா? எதை செஞ்சாலும் லவ்வோட செய்யணும். சமைச்சா கூட அதில் ஒரு லவ் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்? சமைக்கிறோம், ஏதோ நம்ம வந்து அன்னை தெரசா மாதிரி உலகத்துக்காக சமைக்கிற மாதிரி நினச்சிட்டு, கார்த்தால இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா பிரியா? பருப்பு ஸ்லீக்கு அரைச்சி மோர்க்குழம்பு பண்ணி, ஐயோ அரிசி அப்பளம் பொரிச்சு வெந்துட்டேன் சமையல் ரூமில். இன்றைக்கி மாடர்ன் கிச்சனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, கறி அடுப்பு கிடையாது, இந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த பக்கம் இதுன்னு எல்லாம் இருந்தாலும் நீங்கள் என்னமோ யாருக்கோ உலகத்துக்கு சமைச்சா மாதிரி. நீங்கள் சந்தோஷமாக சமைச்சா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டாக்டரை தேடி போக மாட்டாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். மகா பெரியவர் என்ன சொல்கிறார்? சமைக்கும் பொழுது மந்திரம் சொல்லு, தப்பு கிடையாது. நல்ல இசை கேளுங்க,
மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் இருக்காங்க, காத்தால் எழுந்ததும் நேராக என்ன பண்ணுறேன், புளிப்பானையில் போய் கை வைக்கிறேன். புளி வாயில் கை விட்டாதான் தப்பு, புளிப்பானையில் கை வச்சா என்ன தப்பு? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எதையும் சந்தோஷமாக செய்யுங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கோ மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கோ இல்லை, அங்கீகாரம் யார்கிட்டையும் வேண்டாங்க. உங்கள் மனசுக்கு தான் தேவை. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. எப்போவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமாலெல்லாம் ஒரு பெரிய சீன் முடிஞ்சால் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நாங்கள்லாம் சினிமா சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறேன். சர்க்கார் படத்தோடைய விழாவில் விஜய் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் நான் அதை எழுதி ஆஃபீஸில் ஒட்டி வச்சுருக்கேன் கண்ணு முன்னாடி. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை விமர்சனம் பண்ணாலும் சரி, அதாவது உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நான் விஜய் இதுதான் பாலிசி. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி உசுப்பேற்றுவாங்க, ஒன்ன மாதிரி உண்டா பிரியா, ஒன்னால தான் பிரியா இதெல்லாம் முடியும். இவன் சொல்கிறானே நம்ம 8 ப்ரோக்ராம் எழுத்து விட்டுனா நாசமாக போயிடுவேன். இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாரு உனக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு அப்படி கடுப்பேற்றுவாங்க. சரி இவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நாம் அப்படியே டென்ஷன் ஆனால் அது வேறு விதம். இவன் சொல்கிறதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வாய மூணு தான் ஜம்முன்னு இருப்பேன். அப்படி தான் நான் ஜம்முன்னு இருக்கேன். அதுதான் பாலிசி இப்போது. அதனால் வாழ்க்கையில் விமர்சனங்களுக்கெல்லாம் எதுவும் காது கொடுக்காம உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோன்றதோ, எது மற்றவங்களை உங்களால் பாதிக்காதோ, எது சரின்னு உங்கள் மனசுக்கு படுறதோ, சந்தோஷத்தை கொடுக்குறதோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த சமையல் கொண்டாட்டம் இன்னும் வேறு லெவல். அடுத்த மாதத்துலேருந்து இதில் செஃப் எல்லாம் வரப்போகிறாங்க. அதோடைய ஒரு ஆரம்பம் தான் இது. பட் அது எங்கே என்ன அப்படிங்கிற விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்படும். சார் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸுடைய யூடியூப் வீடியோ கட் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நான் கொடுக்க வேண்டியதெல்லாமும் நிறையா இருக்குது. Thanks a lot for Sri Krishna Sweets and Murali Anna for this wonderful opportunity. நானும் சமையலை